பாப்பமா எனக்கோட சைக்கிள் அடையப்பா சைக்கிள் இந்த கட்சி சைக்கிள் தான் அடிபடி பாருங்களா ரெண்டு பேர் நீங்க அடிபடி ஆகணும் சட்டி பாக்குறேன்டா ஆட்டி ஆட்டி ஆகணும். இது அவங்களோட கிணறு முதல் கிணறு இப்ப குப்பை மாடு இது அப்பப்பா இது அம்மம்மா இப்படி உங்களை நான் இப்படி சேர்க்க போறேன் ரெண்டு ஒன்றா படி சேர்க்க போறேன் போதலுக்குள்ள சோடு ஊத்திக்கணும்ல கால் மின்னிடம் போடுறது எப்படி கண்டுபிடிச்ச இந்த ஓட்டையால ஊழ ஓட்ட அடிப்பாரு விஸ்வரூபத்துல கமல் அடிக்கிற மாதிரி. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மண்ணும் மலரும் கொடியும் சூளையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறி. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் விது. நான் மிது. ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கணும்னு சொன்னால் எங்களுடைய ரதியம்மாட அம்மாட வீட்டை நிற்கிறோம். என்னடா நாங்கள் என்னதுக்கு இங்கே வந்திருக்கோம்? இன்னைக்குடா உண்மையிலே ரதியம்மாவோட அம்மாவோட வீட்டை வந்து கதைச்சிட்டு பேசிட்டு போய்ப்போம். உண்மையிலே அவங்க இருக்கிற சுற்றுச்சூழல் மற்ற அவங்க இருக்கிற வீடுகள் அதெல்லாம் நாங்கள் காட்டிக்க மாட்டோம். கிராமத்து முறையிலான வீடு, கிராமத்து முறையிலான வீடு. அவங்களோட வீடு தானே ஹோம் டூர் ஒன்று போகிறோம் நாங்கள். என்னடா ரதியம்மா எல்லாம் வெண்டோடு கிடாவீங்கன்னு அதிகமாக கொஞ்சம் கால் கொஞ்சம் மேலாமைக்கும். என்னடா அதனால அவங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளாக காட்டுவோம். இன்றைக்கி நாங்கள் இங்கே அம்மம்மாட்ட வீடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்களோட அந்த வயல் வீடு பிறகு மரங்கள் கொடிகள் செடி முழுவதையும் காட்ட போகிறோம். என்னடா என்ன செய்கிறாங்க, எப்படி போகுது அவங்களோட வாழ்க்கை, என்ன அடுத்தடுத்த நாள் எப்படி நகருது என்ற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். என்ன உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும்னு நம்புகிறோம். அதுக்கு முதலாவது எங்கிட்ட சேனலுக்கு யாராச்சும் ஃபெஸ்டிவ் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் போடக்கூடியலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து அவங்களோட வீட்டை உள்ள நுழையிறதுக்கான கடப்படாப்பா. கடப்பேன்னு யாரா அடிச்சது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நம்மட அம்மப்பா அடிச்சுக்காரு. இது அண்டர்னா சரியா அவர் கடப்படைஞ்சாரு. நானும் அனுஷன் வந்தவர் நைட் டைம்லடா இப்படி அடைச்சி இப்படி ரைட்டா கொழிந்தாரண்டியோ. அங்கால சைடில் இப்படி கொழிந்தாரு. நீ கொஞ்சம் திறந்து வரேன் கொஞ்சம். நானும் இல்லை இப்படி இழுத்து திறந்து வரேன். நானும் அனுஷனுக்கு துறக்கணும் கடைக்கிறீங்க ரைட் அடிக்குதுன்னு ரைட் கடைசியாக கஷ்டப்பட்டு திறந்து நாங்கள். இது அவங்களோட கிணறு. முதல் கிணறு இப்போ குப்பை மாடு மூடிட்டாங்க. அப்படியே இந்த இது வந்து என்னன்னு சொல்றது, இது உங்களோட மஞ்சள் அம்மாக்கள். என்னடா இது வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை வயசு? இது எனக்கு தெரிஞ்ச ஆளும் கூடி இருக்கணும்னு சொன்னால் 2 வயசு 22 போனவங்க தெரிஞ்ச ஆளும் 24. அப்போ இருக்கிறது ஃபுல்லாகவே என்னடா. அப்படியே பார்த்தீங்களா வளைச்சி தென்னை மரம் வேணே நாங்கள் கதைஞ்சதை கேட்குதாக்கள் இடிப்பாங்க. இப்போ அப்படியே இந்த மரம் எல்லாம் ஆறுத்து கிடக்குனே. மரம் கலாமரம் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஆறுனா அது அப்பப்பாட விளையாட்டு தான். எல்லாம் என்னம்மா சாப்பிட்டேடா? என்ன சேரு இருக்கல நீ நிக்கல இடிக்கத்தான் போறேன், இடிக்க போறேன். இருக்க போறீங்களோ? அவன் சாப்பிட்டா போய் வெத்தில போட போறாங்க. பார்த்து தானே என்ன முடக்க அப்படி சொன்னா எல்லா நாளும் கூட வந்து காய்ச்சிட்டு தானே போறாங்க. இன்னைக்கு உங்க நீங்க இருக்கிற இடத்தையும் காட்டி உங்களோட அன்றாட வாழ்க்கை என்னமா போகுதுன்னு பார்த்து தெரியும் தானே. இப்போ எங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா இப்போ நாங்கள் காலையில் எழும்புன உடனே குளிப்போம். சடா 2:30 கொலிக்கிட்டோம்டா இன்னாக்கிற கேமரா வைக்கணும்னு சொன்னால் வீடியோ போயிடும். மறு நைட்டில் வீடியோ அப்லோட் பண்ணி வர 12:30 1 மணி ஆகும். அப்படி போகுது எங்களோட வாழ்க்கை. இதே இது உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்தேன் நாங்கள் இன்றைக்கு. எங்களோட வாழ்க்கை தான். நாங்கள் உடம்புனா வாசை கூட்டணும், தனிதான் கூட்டணும். வாங்க கூட்டணும், கோப்பையும் கழுவணும், வீடியாமதும் கழிச்சு கூட்டி வேலையணும்.
இப்படி அது மரம் குளிப்போம் பிறகு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மரம் மத்தியாவது சமைக்கணும் மத்தியானம் சமைக்கணும் என்ன சமையல் இன்றைக்கு சமையல் தான் சாப்பாடு தான் கறிகள் தான் உண்டு கறி உண்டு மீன்காரனே விட்டுதான் நாங்க வந்தது காரணம் உங்களோட வாழ்க்கையை மட்டும் கேட்கணும் மட்டும் இல்ல நேற்று சண்டை பிடிச்சல நீங்க சண்டையும் பிடிச்சான் பிடிச்சானோ அதிகமா என்னத்துல சண்டை வருது ரெண்டு பேருக்கும் எல்லாம் லவ் தானே சண்டைதான் சண்டையும் பிடிக்கிற மரம் கொஞ்சம் சரி யோமாண்டது வருவார் மரம் சரியா போயிடும் சண்டை பிடிச்சாரு எனக்கு பக்க மரம் கழிக்கிறது விருப்பம் அவர் யோமாண்டது மரம் நமக்கு கழிக்கலாம் இருக்கலாது கழிக்கத்தான் போகணும் கொஞ்ச நேரம் தான் சண்டை கொஞ்ச நேரம் தான் சண்டை அடிக்கிறான் அவர் அடிக்கிறான் எனக்கு நான் அடிக்கிறான் கேட்க வேண்டாம் அடிப்படி அவனும் போகும் சட்டி பாக்குறே இல்லைண்டா ஒரு ஆடி ஆடி அவனும் அந்த பாஷையெல்லாம் தனிதான் கூட்டம் இவர் கூட்டம் நீங்க அவரும் கூட்டுறான் நானும் கூட்டுறான் இப்ப 2 நாள் அங்க அவரை அன்றைக்கு அவர்தான் கூட்டினேன் இப்ப என்னன்னு சொன்னா அந்த மழையும் விழுந்தது இந்த பயிர்கள் ஒண்ணும் போடல பயிர்கள் போட போறோம் என்ன போடுற பிளான் போடுறேன் ஜவார் இந்த வெள்ளாயம் உழவடிச்சு கிடக்கு அதுக்கு நெல்லிண்டு என்ன பிரச்சனை சொன்னாமலே வித நெல் அவங்க இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கேன்னு சொன்னா எங்க நாட்டு நிலைமை எங்களோட ஏரியா நிலைமை அப்படியா இருக்கு என்னன்னு சொன்னா உண்மையிலே தெரிஞ்சிருக்கு எங்களோட ஏரியா வந்து ஜானைகள் ஏரியா அந்த பிரச்சனையால இவங்களை அறுவடை செஞ்சு அந்த நெல் அவங்கள வீட்டை வைக்கலாம விற்காங்க வித்து போட்டு இப்ப வித நெல் பாருங்க வித்த விலையோட டவுன் பண்ணுங்க பண்ணணும் வித நெல் 7,000 இவங்க பச்சை நெல் வித்திருப்பாங்க ஆனா வித நெல் வாண்டக்குள்ள ஒரு 12,000 15,000 போகும் என்னடா அப்ப இப்ப என்ன சாதி நெல் விதைக்கிற பிளான் நாங்க பெரிய வெள்ளை சின்ன பெரிய வெள்ளை அதுதான் விதைக்க போறோம் சின்ன வெள்ளை விதைச்ச நல்ல கொஞ்சம் எது சாப்பாடுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு சின்ன வெள்ளை நெல்லம் தான் பெரிய வெள்ளை நெல்லம் தான் பெரிய வெள்ளை சாப்பாட்டுக்கு நெல்லம் எத்தனை விளையுது உங்களுக்கு இந்த பூமி உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் விதைச்சு நாங்க முளை கட்டி மழை இல்ல அது கொஞ்சம் நட்டம் போயிட்டு ஒரு 7 மூடை நெல் இருந்து கூடிய மயத்தின வந்துக்கிங்க அது ஊறி அது 9 மூடை 8 மூடை ஒரே ஏக்கர் மர என்ன எடுக்கலாம் ஒரே கட்டிட்டு பரவாயில்ல ஏதோ என்னன்னு சொல்றது நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம வெள்ளாம இல்லை என்னடா கடையில மணி சாப்பிட்றோம் நாங்க அதுக்கெல்லாம் நாங்க இப்ப கடையில வாங்குவோம் யானைக்கு அப்பா விட்டு போட்டாங்க கடையில அந்த போன வருஷம் உடஞ்சது ஜனங்கால அதை செஞ்சு கிலோ அது கார்போர்ட் மட்டும் அடிச்சிருக்காரு போன வருஷம் அந்த உடைச்சல அவங்க அது கொட்டி கூட அதை உடைச்சு கட்டணும் பயந்தானே இங்க இருக்கு பயந்தாமனி பொழுதாட்டா நிறுத்திட்டு வரலமா கடவுளை பயந்து என்ன பிரச்சனைடா அவங்களுக்கு இப்ப அங்க என்னன்னு சொல்றேங்க இப்ப அனுஷனா கடை அங்க நிக்க சொல்றாங்கண்ணே அவங்களுக்கு என்னன்னு சொல்லு அந்த தனியை எரிக்கணும் வேணே சொந்த வீட்டோட சோழி இல்ல அவங்க 2 பேரும் காய்ச்சி தான் கூட வாழ் எரிக்கணும் அதெல்லாம் எத்தனை மணிக்கு ஒழும்பு காலையில நாங்க ஒழும்புறோம் இரவையில் 1 மணிக்கு ஒழும்புறோம் அந்த வெட்டை போய் வார புறவு விடிஞ்சி 6 மணிக்கு 5 மணிக்கு எல்லாம் ஒழும்பிடுவோம் ஒழும்பி படுப்பா ஒரு 6:30 மட்டும் 4 மணிக்கு போய் ஒளிம்பி 4:30 நான் தான் பாஜை கூட்டுறேன் எப்படி பிடிச்சாரு அடிக்க மாட்டேன் நீங்க மாதிரி கூட்டுறீங்க புளிக்க போட்டு தலை சுத்து அதுதான் பனியும் தானே உங்களுக்கு அது ஒரு ஷாட்டு அப்பப்பா வேலை வைக்கிறது ஒரு ஷாட்டு நாளைக்கு அப்படி நான் தான் கூட்டுறேன் நல்ல கெப்புண்டு நல்ல கெப்பு அவர் இதை விட மாட்டாரு கடைசி ஆனா இப்ப வடி அடிக்கிறாரு முடி எப்படி ஒட்டா வெட்டின வரணும் தலைமை இருந்தா உங்களுக்கு இருந்தா படியாக்கணும் நாளைக்கு தலைமை இருந்தா நிறைய வளர்த்த மாதிரியான ஒரு இஞ்சிக்கு மேல முடி வைக்க மாட்டான் என்னடா எங்கடா அப்படித்தானே நம்மள முடிவு தாட்டி சொல்றான் என்ன செய்யறேன்னு அப்ப காலமே சாப்பாடு சாப்பிடல இன்னும் சாப்பிட்டுதான் என்ன சாப்பிட காலமே இடியப்பம் சாப்பிட்டேன் சாப்பிடுறது குளிரை முழுங்குனேன் இவரு கொஞ்சம் தண்ணி சோறு அது கரைச்சி சாப்பிடணும் மாட்டு ஓட்டு அவர் சாப்பிட்டேன் சாப்பிடும் நாங்க வரக்குள்ள சாப்பிடல
அதான் சாப்பிட்டேன் இடியாப்பம் சாப்பிட்டேன் புளிச்சையும் விழுங்கணுமே விழுங்கிட்டேன் அதுலயும் வந்து அவருக்கு இடியப்பம் விளையாட பாதையில ஒரு கரைச்சி குடிக்கிறேன் இடியப்பம் கேட்டுக்காங்க நீங்க கரைச்சி குடிக்கிறேன் நமக்கு பழைய வருதான் காலையை சாப்பிடுது கொஞ்சம் சொன்னாங்கன்னா மரம் துவச்சை இருக்கும் வாங்கிட்டு வர இடியப்பம் துவச்சை இல்லை விடாச்சா பாடு மாதிரி அங்கே இருக்குதானே வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வர்றேன் மதியத்துக்கு என்ன சாப்பாடு மதியம் என்ன சமைக்கட்டு சமைக்கணும் கறியும் வரும் பார்த்து வாங்கி சமைக்கிறான் ஓட்டுது இருக்கும் நாங்களும் இன்றைக்கு இஞ்சா ஒரு சமையல் பார்த்துறாங்க என்னடா என்ன எங்களுக்கு சமைச்சு தருவீங்களோ சாப்பாடு சீக்கிரமா எங்களை கொண்டு இல்லையோ சாப்பாடு சமைக்கலாம் தான் கறி இல்லை கறி இல்லைன்னு கறி ஒன்று மில்லி அது என்ன பிரச்சனைடா இவங்க அந்த ரோட்டு வந்து சரி தானே மீன்காரம் பாருங்க நாங்க நான் வச்சுக்கண்டு ஓடுறது மீன்காரம் நாங்க எடுத்துடுவான் எடுத்துனா மீமாங்கிறது திரும்பிட்டு வரான் பள்ளவும் படுகுடியும் நடந்து கையில பைய போறது அவன் மீன்காரம் ஓடிடுவான் இதுதான் பிரச்சனை நம்ம வாங்கி எடுத்த வேண்டாம் யாரையும் வருவாங்க சரியா வர மாட்டானு வந்து இடத்துக்கு வந்து திரும்பி ஓடிடுவானே வண்டியை பார்த்தா உங்க 2 பேருக்கு ஒரு 1/4 கிலோ நினைக்கானே 1/4 கிலோ வாங்கினாங்க நாங்க அன்றைக்கு 2 நாளைக்கு முந்தி 1/4 கிலோ நெத்தடி வாங்கினேன் 1/4 கிலோ திருக்கம்மி வாங்கினேன் நெத்தடி மீனை சொல்லி வச்சேன் திருக்க மீனை குழம்பு வச்சேன் அது காணும் 2 பேருக்கு காய்க்கிற வாங்கினேன் காணும் அப்படி சமைச்சேன் நாங்க இன்றைக்கு ஒரு கறியும் இல்லை கறி இருந்தா தான் நான் சமைப்பேன் இல்லாட்டி சமைக்கல அதுதான் சாப்பிட்டு தோளம் காக்கடைக்கு வஞ்சி கரைச்சி தருவேன் வேற என்ன கனியை குடிச்சிட்டு போங்க காலையில் சாப்பாடுல இருக்கும் அது சரி இப்ப ஒரே அளவுக்கு 3 ஹோட்டல் இது இந்த பின்னால இது குஷி நீ என்ன அந்த வீடு அதுதான் நமக்கு தந்த வீடு அதெல்லாம் நமக்கு மஞ்சள் நியமமா இருந்தோம் அம்மா மாதிரி அம்மா கிடந்தாரு அப்ப எத்தனை வருஷம் வைக்கப்பது அது எங்களுக்கு ஒரு ஷோவா நிறுவனம் ஒரு 30 வருஷம் இருக்குமா 30 வருஷம் இருக்கும் இந்த வீட்டை கம்பாடி கொடுத்தாங்களாப்பானே நாங்க மாத்திரம் இல்லை குழம்பாட்ட தனி பேர் கொட்டிக்காரங்க வாங்க நிஜமா கையே எல்லாரும் அது கிட்டத்தட்ட எவ்வளவு காலண்டா 18 வருஷத்துக்கு மேலடா அவ்வளவு காலத்து இருக்கு இந்த மரங்கள் ஆட்டு மரங்கள் என்ன இன்னும் மழை அது இடிக்க போதும் ஏன்னா மழை மழை வீடு ஒழுகுறதா மழை பெஞ்சா கொஞ்சம் ஒழுகுறதுல முன்னுக்கு சுவானம் அடிக்கும் பட் ஒழுகுறான் ஆணி போட்ட புள்ள அதுக்கு இருக்கிறான் உள்ள இந்த பனங்கை மரம் அறுத்து போட்டு என்ன விளக்கு மாதிரி பனங்கை மரம் இல்லவனே இந்த இது சென்னை மர கை மரம் அது அப்படி என்றா மலைக்குள்ள ஆத்துக்குள்ள மின்னல் அடிச்சு மின்னல் கொண்டு மரத்துல விழுந்த மரம் பட்டு போயிட்டு மட்டு போயிட்டு 2 மரம் அதுல சாய்க்கிட்டு மரம் நாங்க பட்டுதாடா கொட்டில ஆனா கொஞ்சம் தென்னை மரம் வச்சோடய பரவாயில்ல உங்களுக்கு தேங்காயோட விலைகளுக்கு இந்த மரம் 5 பரவாயில்ல தேங்காய் வாங்குறதுல போறான் நல்ல காத்து அடிக்குது நீங்க நல்ல குளிர்ச்சாண்டா இந்த மரங்கள் தானே ஃபுல்லா எல்லா மரங்கள் தானே அப்ப இவன் டிலானி வருவானா உங்கள்கிட்ட இடைக்கடை இடைக்கடை வாரேன் இல்ல வீடியோல மட்டும் அம்மா மாமா ஒவ்வொரு நாளும் வருவாதான் சில நேரம் வரமாட்டான் சில நேரம் நல்ல வரையும் வர மாட்டா வருவேன் வந்து என்ன கேட்பான் வெள்ளம் வந்து வந்து அம்மா சமைக்கேன் பாரு சமைச்சிருக்கி சாப்பிடணும் சாப்பிடுது போய் வாங்க கலப்பி தானே தானே விளத்த கலப்பாரிச்சு போற மாதிரி சொந்தம் தானே சொந்தம் தானே அம்மாண்ட ஆரி அப்ப சரி அந்த வயல் எல்லாம் முடிஞ்சு வயல் விளவடிச்சு விதைக்கல அறிவுத்தி எல்லாம் முடிஞ்சு எப்ப விதைக்கிற விதைக்கணும் இந்த விதநெல்லு வாங்கிட்டேன் காசு தான் விதநெல்லு வாங்குறான் விசாரிச்சு எவ்வளவு போகுதான்
ஒரு பூசல் வந்து பூசலண்டா பூசலண்டா 20 பூசலண்டா 4 பறிக்கதா 20 கிலோ 20 கிலோ எங்களுக்கு 2 பூசல் நெல் தேவையில்லை ஆனால் தரமாட்டாங்க 2 பூசல் நெல் வாங்கினா ஒரு கொஞ்சம் மிஞ்சும் விதைச்சு போட்டு மிஞ்சும். அது என்ன மானியம் அது? என்ன மானியம்? காசு கொடுத்து வாங்கணும். அப்படியே நான் 2 தரலாம் தானே வேண்டலாம் தானே? நீங்கள் அப்போ 2 பூசல் வாங்குறவனே இங்க விதைக்கலாம் மிஞ்சும் மிஞ்சும் காலைக்கிற அப்படி தானே. ஓ என்ன அப்படித்தான் வாங்கணும். தினம் எடுக்கலாம் சாப்பாட்டுக்கு. 20 கிலோ போட்டீங்கன்னா 9 குணத்தோட வருது. ஓ வரும். தொழிலாளி சொல்லுங்க. கணக்கையும் பார்த்து செலவையும் பார்த்து கணக்கு உங்களுக்கு இந்த தரம் வெள்ளாவட்டி எவ்வளோ உங்களுக்கு உழவு காசு எவ்வளவு கொடுக்குறீங்க? 40,000 முடிஞ்சு உழவு காசு 6,000 7,000. முதல்ல எத்தனை அடி அடிக்கிற உழவு? உழவு 3 அடி அடிக்கும். 3 அடிக்கு 6,000 7,000 அப்படியா? ஓகே. பெட்டு காசு? பெட்டு காசு 7 என்ன ஒரே கரை வாங்கி எடுக்கணும்ல? ஓ இந்த முறை 6,000 தான். 6,000 ஒரே கரை அவ்வளோ அடிக்கிறேன். வெட்டுக்கு 10 12 போகுது. கொஞ்சம் வாரவன் பிடிச்சி வாரவன் கொஞ்சம் என்ன கூட சொன்னா உழவடிக்கிறதுக்கும் பட்டுறதுக்கு பசலைக்கு தான் காசு கொடுக்குறவங்க. மிச்சம் அப்பா வேலை செய்யற வரம்பு கொத்துறையில இருந்து எண்ணெய் அடிக்கிறது கொஞ்சம் கூட மிஞ்சும் தானே. மிச்சம் இல்லாத இல்லை சாப்பாடு இப்போ அங்கே போனது அடுத்து செஞ்சல கச்சான் பயிர்களை செய்யறது ஃபுல்லா பழவு தானே வெட்டி ஆயிடுச்சு. இல்லை இன்னும் வழியாக்கல பின்னுக்கு என்ன உலகம் எப்போ வழியாக அது இப்போ மரங்கள் தான் கரைச்சானி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வழியாக்குறோம். என்ன பயிர் போறோன்னு சொல்லுங்க வாரனாங்கண்ணே. என்ன பயிர் கூட பயிர்? ஒரு பயிர் இந்த கச்சான் தான் போட்டாலும் யானை வருது வாழை போட்டாலும் அதுக்கும் கொடுக்கதான் வேணும் நாட்டு. இல்லை வேற எது நல்ல பயிர்கள் மாட்டு பயிர்கள் செய்யலாதா? நிலங்கள் சரியில்லை பத்தவை அப்படியானது எல்லாம் தண்ணி வேணுமே. நாங்கள் நாட்டுனா நம்ம இந்த வெள்ளாமைக்கு தண்ணி அடிப்போம். அப்போ அந்த கச்சானுக்கு தண்ணி அடிக்கலாம். வேண்டு ஓட்டு தான் அப்போ அங்கே கொஞ்சம் நாட்டு வேண்டு ஓட்டு தண்ணி அடிக்கிறதுனா இந்த தெப்பில் இருந்தது வாய்க்கால் அடிக்கும். ஓமாடா அவங்களுக்கு பாய்ச்சல் இல்லை. என்னடா பாய்ச்சல் அங்கால இருக்கு, பாய்ச்சல் பள்ளம் இல்லை. நாங்கள் 3 ஒரு மாடு கொண்டு அடிப்போம். பார்த்து என்ன முறையில் குடாய் உண்டு பாய்ச்சா 2 குடாய் மேலே கரண்டி கம்பி நாஞ்சி வந்து அடிச்சு படிவா எல்லாத்துக்கும் காசு அடி. நல்ல மனது தண்ணி ஊரும் இல்லை அதுக்கு தண்ணி பதார் போட்டு கிடக்கு. இது கோடை தேவையில இருக்குமா? அதுக்கு நேரம் தண்ணி அங்கே தண்ணி யாரு தண்ணியானே அப்போ இருக்கா செஞ்சு பார்க்கணும். அடிவை பண்ணி அடிச்சவங்க கொட்டு போடுறத விட அடிவைப்படி செய்யலாம். என்னடா செய்யலாம். உங்களுக்கு இப்போ மோட்டர் போட்டு இருந்து வயலுக்கு அடிக்கிறது தானே அடிவை தேவையில்லை. இந்த மோட்டர் போட்டு கொடுத்தா சரி. நம்ம அடியை மோட்டர் போட்டு கொடுத்தா சரி அடிக்கலாம் மாதிரி அடிக்கிறேன். ஓ ஆனால் ஒன்று செலவாகும் 2.5 3 லட்சம் முடியும். அப்படி செலவு என்ன கொட்டுக்கா கவண்டி மறிச்சாதான் கவண்டிக்காரன் கடுங்காய் எடுப்பானே அவருக்கு இப்போ 8,000 அப்படி இருக்கும். 8,000 வேணும். ஒரு மனுஷன் தோண்டி விட்டுருவான். ஒரு மனுஷா தேவையில்லை. அது நம்ம அப்படித்தானே வேலை செய்யற கவண்டிக்காரன் வந்து என்னன்னு சொல்றான் அவன் வேலைக்கு ஏற்ற மாதிரி அவனும் செய்வான். அவனுக்கு அரைமணி வரமாட்டான். இது சின்ன கவண்டியான கிணறுகள் தோன்றது. நீ போய் நாளை கொண்டு வாங்கிட்டு சட்டு பொறுமையா கொஞ்சம் தள்ளிக்கணும். கொஞ்சம் மாதிரி மிதிஞ்சலாம் அடிக்கடி ஆளும்பு வச்சு பாக்கட்டு வேற. நேற்று என்ன சண்டை பிடிச்சினீங்க? நீங்க பழமே சண்டா முடிக்கிற நிறைய சண்டா நேற்று அதான் ஒருக்கே சண்டை பிடிச்சாலும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னு சண்டை பிடிச்ச தீவோடாண்டாரு காலையில நான் மாவு முடிஞ்சு நான் பிள்ளை அம்போடு வேண்டான். இந்த அம்போ நான் அதிகம் சுட்டுவாரு ஆண்டான் ஒண்டி வீட்டவனுக்கு. ஏண்டா அப்படி அதான் சொன்னது போட்டு கொடுக்கணும். விண்டி நாலு பிள்ளை ஓடி இருந்தாரு ஓடி இல்லாடி அடி ஓடிதான் மா குடிக்கும்
ஒரு ரேட்டு குடிக்கலையா டீல குடிக்கல குடிச்சா என்ன சொல்றேன் மா குடிக்கல மாவில்ல தேதில அடிச்சு இவ்வளோ குடிச்சானே மாங்க இப்ப என்னம்மா இப்ப எப்படி போகுது இப்ப என்னம்மா நிலைமை என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் கஷ்டமா தான் கிடக்குது இந்த வருஷத்துல மழை கூட பெய்தான் உண்மை மழை பெஞ்சா நல்லதான் இப்ப நம்ம மாறி இடத்துல மழவே இல்லை மழவே இல்லை மழை பெஞ்சா நல்லம் இந்த மோட்டார் ஓட்டு தண்ணி இறைக்க தேவையில்லை மழை பெய்யுதானே என்று ஓட்டு இடிக்கலாம் இப்ப மழை பெய்யற கால வாங்கிக்கிறாங்க தண்ணி பண்ற பக்கம் இல்ல ஹலோஞ்சிரி பக்கம் காண்பிக்கிறேன் என்னோட ஒரு சொன்னா அந்த யானை அடிச்சது என்னடா அந்த வீடுல மாதிரி வேணா ஒரு சுத்தி காட்டுறோம் கண்ணது கை நீங்க இப்ப எங்களுக்கு தோடங்க தண்ணி பாருங்க இந்த பின்னுக்கு பாருங்க பாத்துட்டு வருவோம் அப்படி நம்ம தோடங்க காயில அப்பா கொண்டு வருமா உளுக்கப்பட்டி பாருங்க வாங்குவோம் சுத்தி பாருங்க மாமரத்தை கொஞ்சம் வர்றோம் அடுப்பு கொண்டு மாமரம் ஃபுல்லா படந்து இருந்துரு அந்த வெட்டியா பாத்தியோ ஓகேடா 3 மரம் எப்படி வர்றா ஆனா இந்த மரம் வைக்கிறாள் உள்ளுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கு இன்னும் குளிர்ச்சியா இருக்கு உள்ளுக்கு எனக்கு வினாலுக்கு வேணாட்டேன் என்ன சாதி இது வெள்ளை குழம்பா அது அது சும்மா வரும் ஊறுகாய் இது புளி புளிக்காய் 3 நாடிக்காரு இது சோழ மரம் ஆமா வந்து பாருங்க பேசு மரம் தான் இல்லை என்னடா யானோட அங்கே பாரு தெரியும் உங்களுக்கு இருக்கடா அந்த ஓட்ட பாருங்க கட்டல இந்த ஓட்ட பாருங்க பாத்தீங்களோ இந்த கட்டல பாத்தீங்களோ நல்ல தோடம் காய்ச்சி கிடக்கலாம் வரு வச்சியா தோடங்க கொஞ்சம் பாருங்க படிப்பேன் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க இதாரு கட்டுன இது வீடு வேறானே 6 மேஷன் அவர் தான் மேஷன் நான் கட்டினேன் மேலே அப்பாவுக்கு மேசன் வேலை தெரியும் கராச்சி வேலை எல்லா வேலையும் எல்லா வேலையும் தெரியும் மெக்கானிக் தெரியும் இங்க பாருங்க அவர் சைக்கிள பாருங்க ஊனாய் வேலை ஆயுதங்கள் அப்படியே இருக்கு என்ன கலாக்குடி ஓடல இவ்வளவு சைக்கிள் பாரு கிடக்கு அப்படியே இருக்கு இப்ப கத்தியது சக்கி சக்கில் ஆகிருச்சு போயிடும் என்ன சத்தி தேடி கத்திய காலாண்டு சரி எங்களுக்கு சைக்கிள் ஓடி கேட்டுங்களேன் பாப்பா அவ கொடுக்க போறான் கத்திய காரணம் அடி இன்னைக்கு கத்திய வச்சு போட்டு தேடி தெரிஞ்சு அப்போ சைக்கிள் ஓடி கேட்டுங்களா அவளை தந்து விடுங்களா இவமா சைக்கிள் இந்த கத்தி சைக்கிள் ஆகிருச்சு கத்திய காலில் தெரிஞ்ச கத்தி சைக்கிள் ஆறிக்கு ஓமா அப்படியே பாருங்க அப்போட அப்போ கவலைவா நாலு பேர் 2 போய் நான் உங்களை வச்சு எடுங்க விட்டு போங்க 5 ஓடிப்பாரு நீங்க ஒன்னாதான் செட்டு இது வர மாட்டேல அவன் எழுச்சி பொண்ணு காலையெல்லாம் போயிடுச்சு காடியாது கிராமெல்லாம் சாமான் கட்டிது போனேன் எப்படி உங்களோட வலிமையோட ஓடுங்களா பாப்போமா யாருட்டு அழகா போறாரு அப்படியே கவலை ஆமா அப்படி வெட்டுறான் அம்மா அப்படி வெட்டிட்டு வாங்க அவங்க கிட்ட வயசு இல்லை அவருக்கு என்ன அழ வெட்டித்தாரு ஓடியா பாபம் ஓடியாங்க எனக்கு சைக்கிள் அடையப்பா பாரு எனக்கு பாத்தியோ ஓடி பாக்குறானே நாங்கள் போயிருக்கோம் கழிச்சு பாடு சரி இறங்கு ஆக்கியமாத அவன் பாட்டுமா சாமானியல் அவன் என்ன முன்னுக்கு சேர்த்தி விடுறேன் பின்னுக்கு தான் கையில கொண்டு விடுற சாமான்களை முன்னுக்கு ஏற்றி வர வேணும் அம்மா இருக்காங்க முன்னுக்கு ஏற்றி வர பின்னுக்கு வர வானம் தெரியாதுமா சரி சைக்கிள் வைங்க சரி அப்படி தைக்கிறீங்க
அந்த ஓகே நாங்கள் தொடங்க போகிறோம். மம்படி அடைக்கி காலைக்கு விளைக்குதுண்ணே சைக்கிள் ஒன்றதுக்கு தோடங்க இந்த டைம்ல காய்க்குது என்னடா தெரியுது வாத்தியம் சரிதானா அது இதெல்லாம் பாருங்களேன் பச்சை புள்ள அது இது பழம் பெரிய ஓகே பழம் 5 தானா இது பழம் தொடங்க கழிச்சு இப்படி பாருங்க மகளே சின்ன பழம் பழம் என்ன நெஞ்சு ஆயிட்டம் உங்க ரொம்ப 1000 ரூபாய் ரொம்ப ஆயிரம் ரைட் இதுவும் பழம் தான் அது வீட முக்கிய ஓகே தேங்க்யூ இது முத்தாண்டா நசீது நசீர முழு முத்தடா ஓ எத்தனை தொடங்காயே ஓகே எத்தனாயே 5 புளியல அப்போ ஓகே 5 ஓகே 5 ஓகே 5 ஓகே வாங்க நம்ம அரைப்போம் ஒரு ஆளுக்கு ஒரு தொடங்க ஒரு தொடங்க கொஞ்சம் சீனியை கொஞ்சம் குறைச்சி போடுங்களா நல்லா சுக பேசு அப்படிதானே அறுக்கணும் முடியாது அறுக்கணும் தோலை அறுத்தாங்க எல்லாம் தெரியாதுண்ணே ஓகே நாங்கள் இப்போ தொடங்கலாம் விட்டு ஆரம்பிச்சிட்டோம் 5 இருக்கேன் ஆட்கள் கூட பெரிய அம்மா 1 2 காணுமா அடே அது ஒரு ஆளுக்கு ஒரு தொடங்க அப்படி குளிக்கிறதுடா அவரு செல்ல பிராணிடா ஒரம் காவலனே எலி பாம்பு வீட்டுக்கு போடும் என்ன கொஞ்சம் அந்த காவத்துல கூட கிடக்குற மாதிரி நல்ல குளிர்ச்சியா இவாதுல இந்த வீட்டை பாருங்க இங்க இருக்க மாண்டு அதான் எவ்வளவு ஒரு மாட மாளிகர் இருந்தாலும் குடிசைக்குள்ள இருக்கிறது தனிச்சுவோம் மற்ற இந்த தோடுங்கா புளியல என்ன விளக்கம் தோடுங்கா புளி கரைக்கி கொடுத்தாங்க அது கொஞ்சம் உடனடிக்கு நல்ல தலை சுத்துக்கெல்லாம் குடிச்சாச்சும் சுறுசுறுப்பு தலை சுத்து நான் தான் கூட குடிக்கணும் தலை சுத்துதான் தலை சுத்துன்றான் அவட தெரிஞ்சு தலைக்குள்ள சுத்துறா குடிக்க கூடாது கூட குடிக்கணும்டா கூட தான் குடிக்க வேண்டாம் தலைக்கு அப்ப உனக்கு தோண தனியா புளிஞ்சு விடுங்க சீனியோட சீனியை பாத்தி அது வெள்ளை சீனி இது கருப்பு சீனி தலை சுத்த நம்பர் வாங்கனே தலை சுத்த நம்பர் பண்ணாங்கடா சீனி உள்ள போடுறோம் கொஞ்சம் போட்டு பாப்போம் நல்லா எப்ப சாப்பிட்டு சீனியா கூடாது வீரப்பா ஆண்டா உண்மையோடா இப்போ உடம்பு சாப்பிட்டா சீனி நம்ம பக்கத்துல போய் சீனி ஊற்றிக்கணும் விலையும் கூட உண்மையான கரும்பு கரும்பு இது வந்து கலர் பவுடர் நல்ல கலர் அது கபியா நான் கருப்பஜினி கண்டு அதுலயும் பாருங்க மகளே 2 ராக்களுக்கு 2 டிண்டாப்பா ஒரு கருப்பு ஒன்று வெள்ளை அவன் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு வாதையில அது வருத்தா இது அப்பப்பா இது அம்மம்மா இப்படி உங்களை நாங்க இப்படி சேர்க்க போறோம் 2 ஒண்டா பட்டி சேர்க்க போறேன் போத்தலுக்குள்ள இந்த அது நல்லா வாத்தியம் 2 மட்டும் வாதியில வந்து இன்னொரு வாரம் கொள்ளிருக்கு சமையலுக்குரிய பாத்திரங்கள் இதெல்லாம் எப்படி கொத்துரு இந்த வேப்பங்கொல்லியெல்லாம் அது ஒரு ஆளை பிடிச்சி நம்ம கூடாது கூடாது கொண்டு கொத்து விட்டான் அதோட வாரண்ட வந்து வேற பூங்க வேண்டாம் மாற ஆள் இல்லை நீங்க சின்ன சோடு ஊத்திக்கணும்ல காது மின்னியெல்லாம் போடு எப்படி கண்டுபிடிச்ச இந்த ஓட்டையால ஊஜ ஓட்ட பூரும் பாருங்க ஊஜ ஓட்டணும் ஓட்ட ஒன்று சின்ன ஓட்டா இருக்கும் இங்க பக்கம் வரும் இல்ல காதல் மன்னன் அப்ப அந்த டைம் கொஞ்சம் லுக்கா தெரிஞ்சுவேனா நல்ல உடம்பு மாறும் அந்த சண்டை முடிக்கிறான் நேரம்
அஞ்சு சண்டை எல்லாம் வேலையை அடிக்காது நிறைய வேலை எல்லாம் போய் கண்ணை காட்டி போய் வெள்ளையில கரைச்சி கொண்டு அடுக்குற அகலத்தில் ஓட்டு மேலுக்கு வெயில வர்றத அடுக்கி வைக்கிற மரம் குள்ளியும் வந்துருக்கேன் காட்டு வழியை பொம்பளியோட அண்ணன் கச்சை காட்டு தான் அந்த எனக்கு கச்சா விடும் அடிக்கடி கேட்கல எங்கிருந்து வந்து எங்கிருந்து வந்து பாருங்க அப்பா வந்து பாருங்க எங்க வருத்திக்கிறா சரி இல்ல இந்த இது நரம்பு பரம்பரை நிறைய பாருங்க ஃபுல்லா நரம்பு இல்லாட்டி வேலையா நம்ம ரத்தம் ஒன்று ஓடுது ஆனா நீங்க இந்த நரம்பிக்கிறீங்கனே இந்த கத்தி வேலையெல்லாம் இதை கவனமா செய்யணும் வெட்டக்கூட வெட்டுப்பட்டாச்சு ரத்தம் தானே ஓடுது ஆனா வேலைஞ்சு இது 4448 நரம்பா மனுஷன் உடம்புல இருக்குது என்னமா கண்டுபிடிச்சான் களவு நீங்க போய் என்னோட எனக்கு தெரியுது 4448 அப்போ மோஞ்சின்னா காது விரிச்சு அணியாக கிடையாது அணியாக காது காது அகலம் வயசான இடமும் சின்ன வயசுல காது அப்படியான தாக்கிக்கிறவையதான் பிள்ளைங்க படத்துக்கு காதில் பெரியுது இது படிய கட்டி தொங்கட்டும் அது நல்லா இருக்காது உங்களுக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் வேலையில கெட்ட மாதிரி இப்ப உள்ள கொத்து சும்மா இருந்தா சோம்பரி சரி இந்த வேலைக்கு சொல்லுங்க ஒருக்கா பசிக்க மாட்டாது இன்னொரு மதியம் இன்னும் இருக்கு கொண்டு வந்த சாப்பாடு அம்மா சோழரை முடிஞ்சிட்டாங்க கழுவோம் என்ன சோறு கொஞ்சம் தெரியல கவலான சமையல் ஒரு நாளைக்கு போடுவோம் மருந்து எடுத்துடா காய்ச்சலுக்கு தாண்டா பிடிக்கிறேன் இடம் கொஞ்சம் அடிக்க வைத்தா மிரிக்க எனக்கு அப்படி இல்லையா அப்படி இல்ல நீங்க நினைக்கிறவா இல்ல எனக்கு காய்ச்சல்டா கொஞ்சம் பருப்பு தான் கொடுக்க போறேன் பருப்பு கூட நல்ல புளி இருக்கிறேன் புளி பாருங்க அந்த தோடம்பழத்துல முதிர்ற முட்டை ஒரு ஆனிக்கு அந்த தண்ணி அதுதான் புளி சும்மா அடிக்கல நிறையாது இந்த உள்ளுக இதுக்கு உள்ளுக்கு அந்த கோதுக்குள்ள அதை நாய்ச்சாதான் உடையுது உடைஞ்சாதான் ஊத்தப்படுது அது உண்மைதான் தண்ணி ஊத்துறா இதுக்கு தண்ணி ஊற்றணும் 2 விடும் புளியல்ல கூட இந்த வெயில் குடிக்கணும்டா வயல் வேலைகள் தாமியா நீங்க வெயில எல்லாம் 2 வேலை ஆகணும்னா கட்டாயம் எப்படியான இந்த டைம்ல அதுவும் சோடா அதில் விட்டு போடு கடையில வாங்குற சோடாவோட இது இல்ல நல்லா தான் என்ன தின்றுவான் இல்லையா எங்க விடுறான் என்ன படிக்கிறது நம்மள எங்க நேரம் அங்க கொஞ்சம் வானது யோராணியோ என்னமோ போயிடாங்க இந்த உங்களோட வந்து அந்த பிறந்த நாள் ரெண்டு காணல நாளு பிறந்த ஜோட பிறந்த வீடியோ பேர்ல என்னண்டு அளவுக்கு இந்த பயிற்சி கிடைக்கு தானே மாடி நேரம் மறைஞ்ச லைட்டு போட்டு தானே வரணும் நாம சுழஞ்சி தான் வேற போக அங்கு நேரத்தை போய் இல்ல
நாங்க இருட்டு படுத்தலடா டான்ஸ் டான்ஸ் எல்லாம் வீடியோ பாத்துனீங்களா வாக்கெட்டு என்ன ஆட்டடா பாய் தூளாட்டம் ஜோரானி ஆடிட்டு ஜோரன் அவலான ஜோர் ஆடுனா ஜோ ஆடுனா கூட மனுச்சி ஓ ஆடுவாங்க அடிப்பாவே இல்ல மனுஷன் ஆட மாட்டவில்லை பாக்கியம் ஆடலையோ அவங்க ஆடல அவங்க இருந்தா ஆடுனவங்க வைஃப் தான்டா பாடுன ஆட மாட்டோம் புளி புரியல புளி வேணே முடியும் 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 முடிய புளிஞ்சாதான் கணக்காரி இந்த கோதை சரியா இன்னும் சரிங்க அதில் வந்துடா நூறுறதுக்குன்னு உடனே இனிக்கிற குறையாது வெள்ள ஜீவி இனிக்கிற உறவாரி கண்டில்லது ரெண்டையும் போடுவார் நீ எல்லாரும் அவரோட முறிவு தனிக்கு என்ன விளக்குண்டாவா நாம இல்லாட்டி சரி வரலண்டியா சும்மா மேல போட்டு அடிக்கிறேனே சும்மா மேல போட்டு அடிக்கிறேனே கிடைக்கிறா தண்ணி விட எல்லாரும் அளவுக்கு தான் அண்டலுங்க அவட்டே தான் பொறுத்து பொறுத்து வாரம்மா நாளைக்கு அடிப்பாரு விஸ்வரூபத்துல கமல் அடிக்கிற மாதிரி கணக்குட்டானே கொஞ்சம் உப்பு விடுவோம் உடலையோ உடல்ல தண்ணி இதோட பெரிய ஆக்கிட்டேனே உப்பு விட்டாரு நல்லதுதானே என்ன கிளாஸ் எடுக்கியோ கப்போலி கப்பலாங்க எந்த உயரத்துக்கு எவ்வளவு போனாலும் இந்த கிராமத்து முறையில ஒரு வாழ்ற வாழ்க்கை தானே அது எங்கேயும் வராது என்ன விளையாடா குடிச்சு பாய் சிலவங்க இப்ப காசை கண்டா மாறிடுவாங்க டக்கண்டு இன்றைக்கு நேற்று இருந்த நிலைமை இன்றைக்கு மறந்துடுவாங்க அப்படிலாம் இல்லை என்ன இனிக்கலையோ சீனி கரையாங்க நீங்க கணக்காரிக்கல நீ குறைதான் கேட்டு நீ புளி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊத்துறாடி பெரியார ஃபுல்லா கரைச்சிக்கிறோம் ஒரு ஆடி ஊத்து போடுவாரு இப்ப நான் தான் ஊத்து ஊத்தியாரு அது ஊதியா கரைச்சினாலும் கருப்பு கூட இன்னைக்கு குடிக்குது போட அப்படி இருக்குமா அதே கலரை இங்க வந்து விட்டு இன்னைக்கு நாங்கள் ரேஜ்வானோட வித்துருவானே 500 600 500 600 400 இன்னும் 5 ரூபாய் அதோட கூட நம்மட இயற்கையில் கிடைக்கிற வளங்களை கொண்டு வந்து சோழங்க அப்படின்னு தேய்ச்சிக்கா நான் 5 புளிஞ்சி இப்போ தண்ணி கொஞ்சம் கொடு அடியில் இதுக்கே கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விட்டாதானே காணும் ஓகே ஜோடா கொஞ்சம் கொடு இல்லை காணுங்க என்ன புளிக்கிறா புளி அந்த வயலி இனிமே இனிக்குதான் நல்ல எல்லாம் கணக்காரி லெவல் மேலே இந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அம்மையா சந்தோஷம் தான் என்னண்ணே நல்ல பேர் நல்ல பிள்ளைகள் ஆட்கள் என்ன இந்த கண்ட வேணா இருக்கிற போல ஒரு நம்ம இனி காண மாட்டோம் காண மாட்டோம் நம்ம ஆளால பூர்ணமாயிட்டாங்க இந்த வச்சா வேலையாரி அப்படிலாம் அவங்களும் நடக்காது என்ன செய்யற இருக்கிற வரைக்கும் நம்ம மற்ற தீங்கு நினைக்காம மனசுல வஞ்சகம் இல்லாம வாழ்ந்து போயிடணும் தானே உண்மையிலேயே சந்தோஷம் இன்றைக்கு நம்ம என்னடா அம்மாவோட வீட்டை வந்து அவங்களுடைய கதைக்கு அப்போ சைக்கிள் ஓடிக்காராம் எத்தனை நாள் போய் நேற்றோட சைக்கிள் இல்லை முந்தின ஓடல சைக்கிள் ஓடல ஆளை காணல இல்லாட்டி அந்த கடை வழி அப்படி ஃபுல்லாக திரி வராங்க கொஞ்சம் கூட விளையாடி தண்ணி எழுறதுனால உண்மையிலே தனியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நாங்களும் வந்து அவங்களுடைய கதைக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமே அதான் நாங்கள் அடிக்கடி அவங்களை வீட்டில் காட்டுற விஷயம் உண்மையிலே அவங்களுக்கு தான் சந்தோஷம் உண்மையிலே அப்பா எத்தனை வயசு 26 அம்மாவுக்கு அம்மா நான் 50 ஆண்டு முதலாவோட வந்துருங்க அப்போ 41 சொன்னால் 68 வயசு அப்படியா 58 வயசு சின்ன வயசா சின்ன வயசா உண்மையிலேயே சந்தோஷம்
சந்தோஷம் தானே அம்மா ஒரு சந்தோஷம் தானே அம்மா நீங்க சந்தோஷத்தை காணலையே குடிக்கிறதுல சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு பாடம் நடிங்களே. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மண்ணும் மலரும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான் மதத்திலேறிவிட்டான். ஓ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மண்ணும் மலரும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான் மனதிலேறிவிட்டான். ஓ பறவையை கண்டா விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் தேயினை கண்டான் இருளி கேட்டான், வானொலி படைத்தான் எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மரத்திலேறிவிட்டான். ஓ இன்பமும் துன்பமும் இயற்கையின் நீதி ஏற்ற மனிதனியாதி பாவி இயற்கை மனிதனுக்கெல்லாம் பாவி இறைவன் நினைத்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான் மரத்திலேறிவிட்டான். ஓ மேலே ஒரு அருமையான பாடலுடன் நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ளுறோம். வீடியோ முடிச்சு கொள்ளட்டா, நாங்க போறோம். நாங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கோம் கொஞ்சம் நல்லா இருந்தா ஆடலும் பாடலை கேட்டு சகிப்பது பாடலில் எல்லாம் ஆயிரம் இன்பம் வரும் வரும் வரும். அதான் அதான் அந்த பாட்டு தான். சரி, அப்படி நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அதானே உண்மையிலே இது ஒரு வகையில இந்த காணொலி பிடிச்சிருக்கும். மேடா கட்டாயம் பிடிச்சிருக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடுவிட்டு செல்கிறோம். பாய்.